அன்பர்களே, அத்தியாயம் 26ல் ஹேமந்த் பந்த் ஒரு அழகான நூதனமான வழிபாட்டு முறையை சொல்லியிருக்காரு. நம்ம சத்குருவை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆனந்த கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவணும். அதுக்கப்புறம் பரிசுத்தமான அன்பு அப்படிங்கிற ஒரு சந்தனத்தை அவர் மேனியெல்லாம் பூசணும். உண்மை, நம்பிக்கை என்னும் உடையை அவர் மேனிக்கு உடுத்தி நமது 8 விதமான சாத்வீக உணர்ச்சிகள் என்னும் அஷ்ட கமலங்களையும் ஒருமை மனது என்னும் கனியையும் அவருக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். பக்தி என்னும் நறுமண கரும்பொடியை அவர் தலைக்கு நம்ம பூசணும். அப்புறம் பற்று அப்படிங்கிற வேட்டியை கட்டி விட்டு நமது தலையை அவர் பாதங்களில் வைத்து நம்ம பின்வருமாறு வேண்டிக்கணும். சத்குருவே, எங்களுடைய ஆன்மாவையும் உடலையும் உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம். அதனால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எங்களது ஆன்மாவையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பாதத்தில் நம்மளுடைய மனசை வச்சு ஆறுதல் பெற்றுக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு உஷ்ணத்தை போக்குவதற்கு பக்தி அப்படிங்கிற சாமரம் கொண்டு வீசணும். ஓம் சாய்ராம்.